ஓம் ஸ்ரீ கல்கி அவதார அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பு மானுட ஆன்மாக்களுக்கு அறிவுரை வழங்கும் தந்தையாய் யாம் உருமாறி உள்ளோம். 12 தெய்வங்களும் அவர்களை சார்ந்த துணை தெய்வங்களோடு ஒருங்கிணைந்து ஒடுங்கி வீரியமான ஆற்றல்களாக உருமாறி யாகத்தின் தன்மையினில் ஒன்று கலந்து இப்புவியின் அன்பாலய இல்லத்தில் குருமார்களாய் செயல்புரிய காத்துள்ளனர். அன்பாலயத்தினில் ஆசனத்தினில் வீற்று குருமார்களாக செயல்புரியும் 12 தெய்வங்களும் பல்வேறு அற்புத ஞான இரகசியங்களையும் எடுத்துரைப்பர். குருவாக நின்று போதனைகளை வழங்குவர். அரிய பொக்கிஷமான ஞான நூல்களையும் அருளிடுவர். செய்முறை விளக்கங்களும் நிகழும். நிகழ உள்ளவை யாவுமே சத்தியயுகத்தின் திறவுகோல் என்றே உணருங்கள். அன்பாலயத்தினில் பிரவேசம் புரிந்தால் மாத்திரமே சத்தியயுகத்தினை அடைந்திட இயலும். அன்பு எனும் ஆன்ம ஆற்றல்கள் இன்றி விண்ணேறிட இயலாது. ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது 4 திசைகளிலும் பாதுகாப்பினை நல்கி மந்திரத்தின் மூலம் வாயிலை திறவு கொள்ளச் செய்திட்டது. ஆதி சிவ சக்தி ஆற்றல்களால் நிறைந்த மோதிரம், கால பைரவரின் சக்தி நிறைந்த காப்பு, ஆதிசக்தியின் ஆற்றல் கலவை நிறைந்த குங்குமம் மற்றும் எம்மோடு இணைக்கப்பட உள்ள நோன்பு கயிறு ஆகியவை யாவுமே 4 கோபுரங்களை போன்றது. ஆலயத்தின் மையத்தில் கருவறையில் உள்ள ஆன்மா என்பது ஓர் வாயிலை கொண்டுள்ளது. ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது பள்ளி எழுச்சியினை போன்றது. ஆன்மாவினை விழிப்படையச் செய்திடும் வாயில் திறவு கொள்ளும். சத்தியயுகம் என்பது ஆன்மாவினுடைய உலகமாகும். அன்பு மானுடர்களே, மகா யாகத்தின் தருணம். சத்திய நிலையேற்று காலபைரவருக்கும் எமக்கும் வாக்களித்த சேவகர்களின் தொண்டு நிலைகளே முதன்மையாய் எம்மால் ஏற்கப்படும். தன்னலமற்ற தொண்டு புரியும் சேவகர்களுக்கு யாம் ஆன்ம வாயில் திறவு கொள்ள முதன்மையாய் உதவிடுவோம். வகுப்புகளும் பயிற்சிகளும் 12 குருமார்களால் நிகழ்த்தப்படும். யாமே தந்தையாய் நின்று அவற்றை விளக்கமாய் எடுத்துரைப்போம். அகத்திய தபோவனத்தின் முதன்மை குடிமக்களாக மகா யாகத்தில் தொண்டு புரிபவர்களே தேர்வுறுவர். உலகம் உய்வுறும் நிகழ்வு மகா யாகத்தின் மூலமே இப்புவியில் துவக்கமுறும். அதி தீவிர சேவகர்களே எமது பிள்ளைகள் ஆவர். அவர்களுடைய ஆன்மாவின் ஒளி பெருகிட யாம் தாயாய் நின்று துணை புரிவோம். 12 தெய்வங்களும் நிலைத்து செயல்புரிய உள்ள தபோவனத்தில் சத்தியயுகம் மலரும். தபோவனத்தின் வாயிலே சத்தியயுகத்தின் வாயிலாகும். மகா யாகங்களே வாயிலின் திறவுகோலாகும். அன்பான ஆன்மாக்கள் பூவாய் மலர்ந்து மனம் வீசினால் சத்தியயுகத்தினில் இறைவனோடு ஆனந்தமாய் வசித்திடலாம். அன்பான ஆசிகள்.